channel. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Reactல one of the most important concept called props. So props நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி prerequisites of this video வந்து React.js ஓட இன்ஸ்டாலேஷன் செட்டப். ஸோ React.js ஓட இன்ஸ்டாலேஷன் செட்டப்க்கு வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து வீடியோஸ் இருக்கு. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ இட் பெட்டர். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைக் நமக்கு அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாம் மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். லைக் app.jsல இருக்கிற இன்பில்டாக இருந்தது எல்லாத்தையும் கிளியர் கொடுத்துருங்க. தென் app.cssலையும் கிளியர் கொடுத்துருங்க. index.cssலையும் கிளியர் கொடுத்துருங்க. கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நமக்கு ஓகே கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு app.css பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து RAFCE. ஸோ நான் வந்து இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இப்படி வரும். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு வரலைன்னா மேபி ES6 அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் ES6 அப்படின்ற ஜாவா கோட் எக்ஸ்டென்ஷன் நோ ES7ன்ற இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் தட் ஷார்ட்கட். ஸோ app.jsx ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா app.jsx இருக்கு. ஸோ நம்ம அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். லெட் மீ கிவ் சம் வெல்கம்ன்ற மெசேஜ் கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து npm ரன்தேவ் கொடுத்தோன்னா ஓகே நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஓகே வெல்கம் வந்துருச்சு. ஸோ எவ்ரிதிங் ஒர்க்கிங் கிரேட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா எஸ்ஆர்சியில் வந்து காம்பனன்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ காம்பனன்ட்ஸ்ன்ற ஃபோல்டரில் வந்து we will create card.jsx அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ card.jsxலேயும் நம்ம வந்து RAFCE இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ கார்டோட காம்பனண்ட் இது ஒரு காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம app.jsxல மவுண்ட் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஸோ இப்போ நம்ம கார்டுன்ற காம்பனன்ட் ஸோ CAR ஓகே கார்ட் காம்பனன்ட் /கார்ட் ஓகே இது கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆகும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் அப்படின்னா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ எங்கள் கார்டில் என்னென்ன கொடுக்குறேனோ அதுதான் என்னோட ஆப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை பற்றின எல்லா பேசிக் நாலேஜுமே இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நான் இங்கே ஆக்சுவலி கார்டில் வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா நான் வந்து கார்டுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஆக்சுவலி பேசிக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி நான் வந்து ரன் பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போ அந்த பேஜுக்கு போய் பார்த்தேன்னா எனக்கு இங்கே கார்டுன்னு வருது. ஓகே நம்ம இங்கே இப்போ என்னென்ன டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளோட ஆப்பில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம படிக்க போகிற கான்செப்ட் வந்து ப்ராப்ஸ். ஸோ ப்ராப்ஸ்ன்றது எதுக்காக யூஸ் ஆகும்னா ஸோ இப்போ எல்லாமே வந்து டைனமிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து இங்கே சாரி ஓகே இங்கே வந்து நான் நேம் வந்து ஜான்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து 18ன்னு கொடுக்குறேன். அப்படின்னா இது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் அப்பப்போ என்னோட யூசர் வந்து மாறிட்டே இருப்பாங்கன்னும் போது எனக்கு இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்க வேணாம், எனக்கு டைனமிக்காக இருக்கணும்னா எனக்கு இங்கே வந்து நான் ஒரு ப்ராப்ஸ்லேருந்து அந்த டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறத வாங்கி நான் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் என்னோட ஆப்லேருந்து என்னோட ப்ராப்ஸை வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ app.js இங்கே இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து const name equal to John அப்படின்னு கொடுக்குறேன். const age equal to 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். const ஒரு ஸ்பிரிங் const name equal to
ஜான். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இத வந்து ப்ராப்ஸா நான் வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ ப்ராப்ஸா பாஸ் பண்றதுக்காக இந்த பிராக்கெட். நேம்ன்னு நான் இங்கேயும் நேம்னே வச்சுக்கிறேன். ஸோ நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ நான் யார பாஸ் சரி, லெட் மீ ப்ராப் 1ன்னு வச்சுக்கலாம். ப்ராப் 1 நான் வந்து ப்ராப் 1ல நான் என்ன சென்ட் பண்றேன்னா, இங்க இருக்கிற இந்த நேம வந்து நான் வந்து ப்ராப்ஸா சென்ட் பண்றேன். ஸோ நேம். ப்ராப் 2 வந்து நான் என்ன சென்ட் பண்றேன்னா, ஏஜ். இங்க இருக்கிற ஏஜ் வந்து சென்ட் பண்றேன். ஸோ நான் இப்போ வந்து ப்ராப் 1யும் ப்ராப் 2வையும் எதுக்கு சென்ட் பண்றேன்னா, கார்டுன்ற மாடியூலுக்கு சென்ட் பண்றேன். ஓகே. ஒரு தடவையும் சேவ் பண்ணாதான் இது சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா சேவ் ஆகாது. ஸோ நான் கார்டுன்ற மாடியூலுக்கு இப்போ போயிட்டு இது வழியா தான் என்னோட ப்ராப்ஸ் வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த ப்ராப்ஸை வாங்குறதுக்காக ஒரு கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ்ல நான் யார் 2 பேரை வாங்குறேன்? ப்ராப் 1 ஈக்குவல் டு நேம், ப்ராப் 2 ஈக்குவல் டு ஏஜ். நம்ம இங்க பார்த்தோன்னா தெரியும். ப்ராப் 1, ப்ராப் 2. ஸோ நான் அதுதான் இங்க வந்து வாங்கணும். ஸோ இந்த பிராக்கெட்ல நான் என்னென்ன வாங்குறேன்னா, ப்ராப் 1, ப்ராப் 2. நான் இதை வாங்குறேன். வாங்கி இப்போ நான் இங்க யூஸ் பண்ணும் போதும் நான் கர்லி பிரேசஸ் போடணும். ப்ராப் 1, ப்ராப் 2. நான் இதை சேவ் பண்றேன். இதை நான் சேவ் பண்ணி என்னோட ப்ரௌசர்ல போய் பார்த்தீங்கன்னா, நேம் ஈக்குவல் டு ஜான், ஏஜ் ஈக்குவல் டு 20. ஸோ எனக்கு அந்த இது வந்து டைனமிக்கா டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம வந்து இங்க நம்ம சிங்கிள் நேம் கொடுத்துருக்கிறதுனால இது இப்படி உங்களுக்கு இது வந்து சின்ன கான்செப்டா தெரியலாம். ஸோ நம்ம ஒரு ஃபைல்ல ஒரு 100 ஆஃப் நேம் வச்சு இப்போ நம்ம வந்து ஆன் கிளிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கிளிக் பண்ண அது மாறுது அப்படின்னும் போது அது இண்டெக்ஸ் ஃபெச் பண்ணி அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் மேப் கான்செப்ட், ஃபில்டர் கான்செப்ட்லாம் பின்னாடி வரும்போது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ஸ் கான்செப்டா இருக்கும். ஐ திங்க் ப்ராப்ஸோட பேசிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஒரு பெட்டர் லுக்கிங்காக நான் என்ன பண்றேன், என்னோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ சிஎஸ்எஸ் வந்து இந்த ரியாக்டுக்கு ஐ மீன் நான் ரியாக்டோட கான்செப்ட்னால நான் சிஎஸ்எஸ் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நான் இதுக்கு கார்டுன்ற நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இட் மே லுக் பெட்டர். இந்த டிப்புக்கு நான் வந்து கார்டுன்னு கொடுத்துருக்கேன். என்னோட இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் சேவ் பண்றேன். ஸோ ஓகே, நான் என்னோட ப்ரீ டேகையும் ஸ்டைல் பண்ணா நான் இதை வந்து H1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல்டா தெரியணுன்றதுக்காக. Yeah, but I am not satisfied with that. கார்டில் வந்து ஓகே, ப்ராப்ஸ் கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ்ல ஐ வில் see you. டாடா, பாய்.